வெல்கம் டு ஃபில்மி டூட். இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா, சென்ற வருடம் திரையரங்கில் வெளியாகி பல சர்ச்சைகளை சந்திச்சு தற்போது ஓடிடிலையும் வெளியாகி இருக்கிற தி கேரளா ஸ்டோரி படத்தை பற்றி தான். இந்த படம் ஒரு ஹிந்தி படம், அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் டப்பிங்லையும் இந்த படம் வந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் இந்த படத்தை பேன் பண்ணாங்க, அதுவுமே எல்லாருக்கும் தெரியும். சரி, முதல்ல இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்துவாக இருக்கிற பெண்கள் ஒரு கட்டத்தில் இஸ்லாம் மதத்துக்கு கன்வெர்ட் செய்யப்படுறாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு நடந்த பின்விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த சில சர்ச்சைகள் கலந்து சொல்றது தான் இந்த படத்துடைய முழு கதை, அப்புறம் திரைக்கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்துடைய முதல் பாசிட்டிவ் இந்த படத்துடைய மைய கதை தான். இது உண்மையா நடந்த ஒரு கதை. படத்துடைய எண்டிங்லையும் அந்த உண்மையான பெற்றோர்களுடைய அந்த ஒரு காட்சியையும் அந்த பெண்மணிகளுடைய காட்சியையும் போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உண்மை கதையை நம்ம தைரியமா எடுத்து பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு தில்லு வேணும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி படம் எடுத்தா எவ்வளவு சர்ச்சைகளை இது ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சும் ஒரு போல்டான அட்டெம்ப்டை இந்த படத்துடைய கிரியூ எடுத்திருக்காங்க. அதுக்காகவே இந்த படக்குழுவினரை நம்ம பாராட்டலாம். அடுத்ததா அதா சர்மாவுடைய ஆக்டிங். என்னதான் ஏகப்பட்ட கேரக்டர்கள் படத்துல இருந்தாலும் அதா சர்மாவுடைய ஆக்டிங் தான் நம்மளுடைய மனசுல நிக்குது. அங்கங்க சிதி இட்னாலையும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆனா அதா சர்மா அளவுக்கு மத்த எந்த கதாபாத்திரமும் என்ன ஈர்க்கல. அப்படிப்பட்ட ஒரு பினாமினல் ஆக்டிங். அதுக்கப்புறம் படத்துடைய கேமரா ஒர்க், சவுண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் கிரியூ எல்லாத்தையுமே பாராட்டலாம். டெக்னிக்கலா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். சரி, இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ் சைடுக்கு வந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல் நெகட்டிவ் ஸ்கிரீன் பிளே தான். இந்த படம் 2 மணி நேரம் தான் ஓடுது. ஆனா படம் பார்க்க ஒரு 4-5 மணி நேரம் ஓடுற ஒரு ஃபீல் தருது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்லோவா தான் படம் நகருது. இதை மட்டும் இவங்க கரெக்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உண்மை இல்லாத ஒரு விஷயத்த உண்மைன்னு சொல்லி இந்த படத்துல ஒரு சில விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது இந்த படம் கோர்ட்லயே கேஸ் போச்சு. அப்படி போறப்ப இந்த படத்துடைய மேக்கர்ஸே இது ஒரு சில உண்மையான விஷயங்களை மட்டுமே வச்சுதான் மீதி எல்லாம் பிக்ஷனலா தான் இந்த கதையை நாங்க ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு 20-25 பெண்களுக்கு மட்டுமே நடந்த ஒரு விஷயத்த ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டாவை பரப்ப ட்ரை பண்ணிருக்காங்க. அதை தான் கோர்ட்டும் தடுத்து நிறுத்தி இருக்காங்க. மேலும் இந்த படத்தை நிறைய ஸ்டேட்ஸ்ல பேனும் பண்ணிருக்காங்க. அதனாலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை ஓடிடி ரிலீஸ் ஆன அப்புறம் தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சை இந்த படம் நம்ம ஊர்ல ஃபேஸ் பண்ணிருக்கு. சரி, ஓகே, இந்த படம் உண்மையா நல்லா இருக்கா, இன்னொரு மதத்தை தாக்குற மாதிரி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்ற எல்லா விஷயமும் இந்த படத்துல இருக்கு. உண்மையா இந்த மாதிரி ஒரு கதை நடந்துச்சு அப்படிங்கறது மட்டும் தெரியும். ஆனா அதை எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. அது இந்த படத்தின் மூலமா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப உண்மையா அந்த பெண்கள் அவங்களுடைய முஸ்லீம் ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு பொண்ணோட பேச்சை கேட்டுதான் மதம் மாறினாங்க அப்படிங்கிற விஷயம் என்னால ஏத்துக்கவே முடியல. எப்படி ஒரு 20 வருஷம் கூட வளர்த்த அம்மா அப்பாவையும் விட்டுட்டு ஏதோ ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷம் பேசினா அதனால நாங்க மதம் மாறிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு என்னால நம்பவே முடியல. மேலும் அதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது அப்படின்னும் தெரியல. அப்படி ஒரு பேச்சை கேட்டு மயங்கி போற ஒரு பொண்ணை தான் 20 வருஷமா நல்லது கெட்டது சொல்லி அவங்க அப்பா அம்மா வளர்த்திருப்பாங்களா, இல்லன்னா ஊர் நல்லவரம் எதுவுமே தெரியாம தான் வளர்த்திருப்பாங்களா? அந்த காட்சி எல்லாம் படத்துல பார்க்கும்போது ரொம்பவே கிரிஞ்சா தான் இருந்துச்சு. அது எப்படிடா இந்த மாதிரி 10 நிமிஷம் ஒரு பொண்ணு பேசினா அவங்க மதம் மாறிடுவாங்களா, அதாவது இன்னொருத்தங்க கூட படுக்கிற அளவுக்கு இவங்க போயிடுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கறது எனக்கு புரியவே இல்லை. ஒரு அமைச்சரான மேக்கிங்கா தான் அது உண்மையாவே எனக்கு பட்டுச்சு. உண்மையாவே இது அப்படி இருந்தாலுமே நீங்க படத்துல அதை வேற மாதிரி தானே காமிச்சிருக்கணும். ஒரு சில விஷயத்தெல்லாம் ரொம்பவே ஓப்பனா காமிச்சிருக்காங்க. டைரக்டாவே ஒரு மதத்தை தாக்குற மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல நிறையவே இருக்கு. உண்மையாவே அதெல்லாம் நடந்த விஷயமா இருந்தாலும் அது நீங்க சொல்ற விதத்துல வேற மாதிரி தான் கையாண்டு இருக்கணும். அப்படி இல்ல தெள்ள தெளிவா நான் ஒரு விஷயத்தை காமிக்க போறேன் அப்படின்னு உண்மைக்கு நெருக்கமா நீங்க ஒரு படம் எடுக்கிறதான்னா அந்த படத்துல உண்மையா எல்லாமே உண்மையா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு 20-25 பெண்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த 1000 பெண்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு ஒரு பிக்ஷனலா ஒரு கதையை உருட்டி விடக்கூடாது. அப்படி நீ உருட்டி விடுற ஆளா இருந்தா எல்லா விஷயத்திலையும் அதை பண்ணிருக்கணும். ஏன் முஸ்லீம்னு வரும்போது ஒரு பாகுபாடு, இந்துன்னு வரும்போது ஒரு பாகுபாடு காட்டினாங்க அப்படிங்கிறது படத்துல தெரியல. ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அமைச்சரா தான் எனக்கு இருந்துச்சு. அப்படி நீங்க உண்மையா மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட் தான் எடுத்திருக்கணும். நீங்க படமே எடுத்திருக்க கூடாது. ஏன்னா படத்துல ஒரு சில விஷயத்தை நீங்க காமிக்கிறப்ப அது தெளிவா நம்மளால காமிக்கவே முடியாது. கொஞ்சம் இளமர காய்மர அப்படிதான் காமிக்கணும். ஏன்னா அதுதான் திரைமொழி. நீங்க அப்படி உண்மையா ஒரு விஷயத்தை காமிக்க போறீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு போங்க. சினிமாக்குன்னு ஒரு விஷயம் இருந்தா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரொம்ப சர்ச்சையை ஒரு விஷயம் ஏற்படுத்தும் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் கையாளணும். அதுவும் இல்லாம யாருமே சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்காக மதம்லாம் மாற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச யாருமே அந்த மாதிரி கிடையாது. மேபி படம் பார்க்குறவங்க உங்களுக்கு வேணா கனெக்ட் ஆச்சுன்னா நீங்க பாருங்க. அடுத்ததா இந்த படம் ஏ சர்டிஃபைடு படம். அதனால குழந்தைங்களோட பார்க்கறதுக்கு எந்த விதமான விஷயங்களும் இந்த படத்துல கிடையாது. குடும்பத்தோடவும் இந்த படத்தை பார்க்காதீங்க. தனியா பார்க்கணும் இல்ல பெரியவங்களோட பார்க்கணும்னா மட்டும் பாருங்க. ஆனா வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், பிரெக்னென்ட் லேடிஸ் யாருமே இந்த படத்தை பார்க்கறது அவசியம் கிடையாது. ஏன்னா கையை வெட்டுறது, தலையை வெட்டுறது போன்ற காட்சிகள் எல்லாம் படத்துல நிறைய வருது. அதனால தவிர்க்கிறது நல்லது. சரி, இப்போ ஃபைனலா இவ்வளவு சர்ச்சைகளை ஃபேஸ் பண்ண இந்த கேரளா ஸ்டோரி படத்துடைய என்னுடைய வியூ என்ன? படம் பார்க்கலாமா வேணாமா? என்ன நீங்க கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். பட் இதில்
சொல்ல வந்த அந்த ஒரு கதைக்காக வேணா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஒரு சில கோரமான காட்சிகள் படத்துல வரும். அதெல்லாம் சமாளிச்சுட்டு நான் படம் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய சர்ச்சை என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு நான் கொடுத்துருக்கிற இந்த ரிவ்யூவையும் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இப்போ இந்த படத்துக்கு நம்ம ஃபில்மி டூட் தரக்கூடிய ரேட்டிங் 2.5 out of 5. மேலும் இதே போன்ற ஒரு ரிவ்யூவில் நாம் சந்திப்போம்.